ஒரே ஒரு பொருள்ல தான் இவ்வளவு போதை இருக்கும். அது மாயப்பூ. அப்படின்னா ஐராவதி தன்னுடைய பையனுக்கு பால்ல மாயப்பூ கலந்து கொடுக்கறாளா? ஆனா ஏன்? ஒருவேளை வீரா அவனாவே அதை கேட்டிருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த மாயப்பூ கலந்த பாலை குடிச்சா அப்புறம் வாழ்நாள் முழுக்க அது தேவைப்பட்டுட்டே இருக்குமே. வீரா அந்த போதைக்கு ஏன் அடிமையாகணும்? அப்புறம் அதுல இருந்து மீள முடியாதே. எதனால நீ அப்படி சொல்ற? ஏன்னா அவன் ஒரு இளவரசன், வீரனும் கூட. ஒரு வீரன் யுத்தம் பண்றதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் தேவை சக்தி, வெறி, கோபம். இது எல்லாமே ஒரு வீரனுக்கு தேவை. அது அந்த மாயப்பூல அவனுக்கு கிடைக்குது. மனுஷங்க அதை சாப்பிட்டுட்டாங்கன்னா அப்புறம் ரத்த வெறி கொண்டு மிருகமா மாறிடுவாங்க. அவங்க யார வேணா கொல்லுவாங்க. உமாங்குக்கு என்ன நடந்துச்சுன்னு நீ தான் கண்ணாலே பாத்தியே. அவன் உன்னே கொல்ல வந்தான்ல. இந்த வெறி, இந்த போதை மனுஷங்கள பைத்தியமாக்கிடும். இந்த போதைக்கு அடிமையானவங்க இந்த உலகத்துக்கே பைத்தியம் ஆயிடுவாங்க. நீ என்ன நினைக்கிற? ஐராவதி பால்ல கலந்து கொடுக்கறது தெரியாம தான் வீரா குடிக்கிறான்னு சொல்றியா? இல்ல சந்திரகாந்தா, வீரா ஒன்னும் பால் குடிக்கிற சின்ன குழந்தை இல்ல. ஆனா சித்தி, வீரா இந்த பாலை எதுக்கு குடிக்கணும்? இல்ல சித்தி, அவனுக்கே தெரியாம ஏதோ தப்பு நடக்குது. ஒண்ணு அவனுக்கே தெரியாம அவன் குடிக்கணும், இல்லன்னா ஏதோ வற்புறுத்தலால அவன் அதை குடிச்சிருக்கணும். வீராவை வற்புறுத்தி யாரோ குடிக்க சொல்றாங்களா? இல்ல சந்திரகாந்தா, அப்படி இல்ல. நீ ரொம்ப நல்லவ, அதனால எல்லாத்தையும் நீ நல்லதாவே பாக்குற. ஐராவதியும் வீராவும் விஷத்தை விட ரொம்ப மோசமானவங்க. 2 பேரும் ஒண்ணுதான். அவங்க கூட்டு கலவானிங்க. கெட்டதை மட்டும்தான் நினைப்பாங்க. அவங்கள விட நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். இல்ல சித்தி, முதல்ல வீரா அதை தெரிஞ்சு குடிக்கிறானா இல்ல தெரியாம குடிக்கிறானா அதை நான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். சந்திரகாந்தா, சந்திரகாந்தா நில்ல. இல்ல சந்திரகாந்தா, நீ அவனை காதலிக்க கூடாது. நீ இந்த மாதிரி திரும்ப திரும்ப வீரா கிட்ட நெருங்கிட்டு இருந்தீன்னா உன் லட்சியத்தை எப்படி அடைவ? இல்ல, நான் இதை நடக்க விட மாட்டேன். வீராவும் நீயும் சேர்றத நான் தடுப்பேன். ஒருவேளை நீ கேட்கலனா நான் வீராவை தடுப்பேன். தடுத்தே ஆகணும். கெஹனா, என்ன எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இவ இங்க மயங்கி விழுந்து கிடக்குறா. நீங்க என்னன்னா அவளை பார்த்துக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. முதல்ல இவளை தூக்குங்க. இவளை உடனே குணப்படுத்தி ஆகணும். பத்திரமா இவங்களை உள்ள தூக்கிட்டு நாங்க போக முடியாது. இளவரசன் வீரா இவங்களை அரண்மனை விட்டு வெளியில அனுப்பிட்டாரு. இவளை தூக்கிட்டு போனா இளவரசர் வீரா எங்களை கொன்னுடுவாரு. நீங்க எல்லாரும் இப்ப இவளை உள்ள தூக்கிட்டு போகலைன்னா நான் உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். நெருப்பால உங்க எல்லாரையும் பொசுக்கிடுவேன். இவளை தூக்குங்க. சரிங்க. இந்த காயம், இவளுக்கு ஏற்பட்டிருக்க இந்த காயத்தை பார்த்தா எனக்கு என்னவோ இதுக்கெல்லாம் அவன் தான் காரணமா? அப்படின்னா அவன் கெஹனா, நீ என்ன பண்ணிருக்க? திரும்பவும் வந்துட்டியா? இங்க பாரு, என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத. இது எப்ப நடந்தது, ஏன் நடந்ததுன்னு எதுவும் கேட்காத. ராஜாவோ ராணியோ எனக்கு அனுமதி தர வரைக்கும் நான் உன்னோட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. நான் கேள்வி கேட்க வரல, இவங்க எல்லாரும் சரியாயிடுவாங்களன்னு பார்க்க தான் வந்தேன். அரச வைத்தியரான நான் சிகிச்சை அளித்தும் ஒருத்தர் கூட குணமாகலினா அது நல்லா இருக்குமா? எல்லாரும் சரியாயிடுவாங்க. ஐராவதியும் வீராவும் ஒரே மாதிரி கெட்டவங்க தான். கெட்டவங்க, கூட்டு கலவானிங்க. கெட்டது தான் நினைப்பாங்க. 2 பேரும் ஒண்ணுதான். சந்திரகாந்தா, என்னை விட்டு தள்ளி போகாத. என்னை விட்டுட்டு போயிடாத. பத்ரமா, கெஹனாவை பத்தி ராணி அம்மா கிட்ட சொல்லணுமா? ஒரு காவலனா உன் வேலையை மட்டும் பாரு. என்கிட்ட இப்படி கேள்வி கேட்டா அப்புறம் நீ கேள்விக்குறியாயிடுவ. போங்க இங்க இருந்து. நான் உன்னை ரொம்ப விரும்புறேன்.
இவனுக்கு என் மேல காதல் இருக்கு. சில நேரத்துல அது இல்ல. எது உண்மை வீரா? எது உண்மைன்னு சொல்லு. நெருப்பு வச்சது யாரு? என்னை விட்டு போயிடாது. நீயா? இல்ல நான் இல்ல. அதாவது நான் தான். அது நீ என் புருஷன் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, அதான் நீ சரியாயிட்டியான்னு பார்க்கலான்னு வந்த. நெருப்பு வச்சது யாரு? சந்திரகாந்தா, உனக்கு ஒன்றும் ஆகலையே. உன் அறையில தீ பிடிச்சது. அதுக்கப்புறம் புகை. ஆமா, நிறைய புகை வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க யாரோ மந்திர தந்திரம் பண்ணிட்டாங்க. உனக்கு ஒன்றும் இல்லையே. வீரா, நீ யாரு? உங்க அம்மாவோட சேர்ந்துட்டு என்னை கொலை பண்ண முயற்சி பண்ண வீராவா? இல்ல அம்மாவை விட அதிகமா என்ன நேசிக்கிற வீராவா? உன்னோட உண்மையான முகம் எது? உண்மையான வீரா யாரு? கேஹனா, நீ நல்லா இருக்கல்லம்மா? என்ன இது? ஏன் இன்னும் இவளுக்கு மயக்கம் தெரியல? அப்புறம் இது இது என்ன கேள்விக்குறி மாதிரி இருக்க? இது என்ன காயம்? இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. என் சக்தியால இந்த காயத்தை போக்க முடியலையா? அது எப்படி? அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரிதான். இது அந்த அசுரன் ஏற்படுத்தின காயம்தான். முட்டாள் பொண்ணே, நீ எதுக்காக அந்த அசுரனை வர வச்ச? நீ முட்டாள்தான். ககனா, நீங்க எங்கயா? நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முட்டாள் பொண்ணே, முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. எதுக்காக அந்த அசுரனை வர வச்ச? சொல்லு. ஏன் இப்படி ஒரு தப்ப பண்ண? சொல்லு. நான் கொன்னுடுவேன். பத்மா, பத்மினி, அம்மாவை பாருங்க. நீ சொல்லுமா, உனக்கு எதுவும் ஆகலல்ல? இல்ல வீரா, எனக்கு ஒண்ணும் இல்ல. அழறத நிறுத்து. முதல்ல வாயை திறந்து சொல்லு. அந்த அசுரனை எதுக்காக வர வச்ச? எதுக்கு வர வச்ச? ஏன் அமைதியா இருக்க? உண்மையை சொல்லு. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. நான் சந்திரகாந்தாவை கொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சந்திரகாந்தாவை கொல்ல ஆசைப்பட்டியா? அந்த சந்திரகாந்தா ஒரு சாதாரண பொண்ணு இல்ல. விஜயநகரத்தோட இளவரசி. அது மட்டும் இல்ல, மாயாவிக்கெல்லாம் மாயாவி ரத்ன பிரபாவோட பொண்ணு அவன். எனக்கு அந்த சந்திரகாந்தா உயிரோட தேவை. நீ அவளை கொல்ல பாக்குறியா? எனக்கு அந்த சந்திரகாந்தா வேணும். என்ன நடந்தாலும் சரி, அதுவும் உயிரோட வேணும். இல்ல, எனக்கு சந்திரகாந்தாவோட உயிர் தான் வேணும். இந்த காயத்தை விட பெரிய காயம் அந்த சந்திரகாந்தா தான். எப்ப பார்த்தாலும் எனக்கும் வீராவுக்கும் நடுவுல வந்துடுறா. நான் என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டேன். ஆனா அவளை பார்த்ததும் வீரா மாறி போயிடுறான். நேத்து கூட இப்படிதான் மூஞ்ச தூக்கிட்டு வந்தான். அவளுக்காக என்ன வீரா அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பிட்டான். என்ன? நீ அவன் குழந்தையோட அம்மான்னு சொல்லியுமா அனுப்பிட்டான்? ஆமா.
ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் குழந்தை அது இதுன்னு நாடகம் ஆடியும் அந்த வீரா என்ன நெருங்காம இருக்கிறதுக்கு அந்த காரணம் தான். எனக்கும் வீராவுக்கும் நடுவுல அந்த சந்திரகாந்தா வர்றதுனால தான் அவன் என் பக்கத்திலேயே வர்றது இல்ல. இல்லைன்னா சொந்தமாயிருப்பான். ஆனா இப்போ வீரா சந்திரகாந்தா பின்னாடி அலையிறான். நான் அவன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் ஒரு காதல் பைத்தியம் ஆயிட்டேன். இப்ப நான் உன்னை முடிவு பண்ணிட்டேன். வீரா என்னையே இந்த அரண்மனையை விட்டு அனுப்பிட்டான்ல, இப்ப இதே அரண்மனையில இருந்து சந்திரகாந்தாவை நான் அனுப்புறேன். அவன் வாழ்க்கையில இருந்து மொத்தமா அவளை நீக்கிறேன். அதுக்கப்புறம் வீரா எனக்கு தான் சொந்தம். நான் வீராவோட மனைவி. உண்மையாவே அவனோட குழந்தைக்கு அம்மா. ஏ அறிவு கட்டவளே, நான் உன்னை எங்க வீராவுக்கு மனைவி ஆக்கவோ அவன் குழந்தைக்கு அம்மாவாக்கவோ கூட்டிட்டு வரல. என்னோட லட்சியம் வீரா இல்ல, என்னோட லட்சியம் விஜயநகரம். விஜயநகரத்தோட சிம்மாசனம். ஆமா, விஜயநகரத்தோட சிம்மாசனம். அப்புறம் இந்த வீரா அவன்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்ல. ஐராவதியோட கையில இருக்க ஒரு கை பாவை அவன். ஐராவதியோட வளர்ப்பு மகன். அவனை எல்லாம் நான் ஊதி தள்ளிடுவேன். நீ என்ன நினைச்ச? வீராவுக்காக தான் இப்படி ஒரு ஆபத்தான விளையாட்டை விளையாடுறதுக்காக உன்னை அனுப்பி வச்சனா? உன் உயிரையே அந்த வீராவுக்காக பணைய வைப்பனா? இல்லம்மா இல்ல. இந்த ஆட்டம் வீரா மாதிரியான ஒரு ஆளுக்காக இல்ல. இந்த ஆட்டத்தை நான் ஆடுறதே விஜயநகரத்து சிம்மாசனத்துக்காக, அந்த மாய வாள் அடையறதுக்காக. ஐராவதியை பொறுத்த வரைக்கும் அந்த மாய வாளுக்காக தான் நான் இந்த பூஜை புனஸ்காரம் ஜபம் தவம் மந்திரம் தந்திரம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கறதா நினைச்சிட்டு இருக்கா. இல்ல, அந்த ஐராவதி ஒரு முட்டாள். ஐராவதி என்னோட ஆட்டத்துல வெறும் ஒரு சின்ன காய்தான். அந்த காய எப்போ எங்க நகர்த்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த ஐராவதிக்கு எதுவும் தெரியாது. இந்த பத்ரா விஜயநகரத்தை ஆட்சின்ற அரியணையில கம்பீரமா அமர போற. அது நடக்கிற அன்னைக்கு ஐராவதியோட மொத்த ஆட்டமும் முடிஞ்சு போயிடும். புரியுது. ஆனா எனக்கு எதுவுமே தேவையில்லை. எல்லாம் சிறப்பா நடக்க வாழ்த்துக்கள். ஆனா எனக்கு அந்த வீரா மட்டும்தான் வேணும். கிடைப்பா, வீரா உனக்கு மட்டும்தான். ஆனா சிம்மாசனமும் மாய வாளும் கிடைச்சதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் நீ அந்த சந்திரகாந்தாவை கொல்ல நினைச்சாலும் அது தப்பே இல்லை. நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த தப்பையும் பண்ணிடாத. பத்ராவோட எல்லா எண்ணத்தையும் அது நாசமாக்கிடும். உங்களுக்கு ஒன்றாகலையே? தீ எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமாமா? என்ன நடந்துச்சு? பெரிய தாக்குதல். ஆமா, நம்ம எல்லாரையும் ஒன்னா கொல்ல யாரோ முயற்சி செஞ்சிருக்காங்க. ஏதோ தப்பு நடக்குது வீரா. யாரோ ஒரு எதிரி உருவாயிருக்காங்க. நம்ம கூடவே இருக்காங்க, ஆனா நமக்கு தெரியல. சரியா சொன்னீங்கம்மா. ஒரு எதிரி இருக்கா. சந்திரகாந்தாவோட எதிரி, அந்த கெஹனா. எல்லாத்துக்கும் அவதான் காரணம். கெஹனா? இல்ல வீரா, இல்ல. இந்த விசித்திரமான மந்திர தந்திரம்லாம் அவளுக்கு தெரியாது. அவளால முடியாது. அந்த கெஹனா இல்லனா அப்ப யாரு? அப்ப அந்த கிழவியா, அந்த தாரா, அவளாதான் இருக்கணும். அம்மா, அவங்க யாரா இருந்தாலும் அவங்களோட லட்சியம் சந்திரகாந்தாவோட உயிரை பறிக்கிறது. வீரா, சந்திரகாந்தா மட்டும் தாக்கல, நம்ம எல்லாருமே தாக்கப்பட்டிருக்கோம். இல்லம்மா, சந்திரகாந்தா அறையில தான் தாக்குதல் நடந்துச்சு. சந்திரகாந்தாவுக்காக தான் நடந்துச்சு. நாம எல்லாரும் அங்க இருந்தோம். அதனால நாமளும் அதுல சிக்கிக்கிட்டோம். யாரோ இவ உயிரை பறிக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. இனி நான் விட மாட்டேன். அது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் ஓய போறதில்ல. வீரா, இதுதான் உன்னோட உண்மையான முகமா? என்ன நீ அந்த அளவுக்கு நேசிக்கிறியா? ஆஹா, உனக்கு எப்போதுமே சந்திரகாந்தா பத்தி தான் கவலையா? உங்க அம்மாவை பத்தி யோசிக்க மாட்டியா? அம்மா, அப்படிலாம் இல்ல. அம்மாவோட கையில ஒரு காயம் இருந்துச்சு. அதை வச்சுதான் சந்திரகாந்தா செய்வனை வச்சிருக்கான்னு சொன்னாங்க. அது எங்க போச்சு? இங்க பாரு, பாரு வீரா.
அப்புறம் ஏன் இப்படி பேசுற? சொல்லு, ஏன் இப்படி பேசுற? வீர் எப்பயும் என்னை பத்தி தான் கவலைப்படுறான். அவ அம்மாவை விட என் மேலதான் அவன் ரொம்ப அக்கறையா இருக்கான். வீராவை சந்தேகப்படுறது நியாயம் இல்லைன்னு எனக்கு தோணுது. சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, நான் உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னது? இங்க வேணா, உள்ள வா, நான் சொல்றேன். வா, உட்காரு. என்னன்னு சொல்லு. முதல்ல எனக்கு தேவையானத நீ கொடுத்துறேன். என்னது? மன்னிப்பு. நான் அன்னைக்கு உங்ககிட்ட கோவமா நடந்துக்கிட்டேன்ல, உன்னை நான் என்னென்னமோ பேசிட்டேன். பரவாயில்ல, நீ போதையில தானே சொன்ன. அது வந்து என்ன என்ன வந்து என்ன செய்வ? இவன்கிட்ட எப்படி சொல்றது? வீரா தான் சொன்னா ஏதோ எதிரி வந்து விஷத்தால தாக்கியிருக்கான்னு. அதனாலதான் அன்னைக்கு எல்லாம் மயங்கி விழுந்திருக்கீங்க, நினைவு எழுந்துட்டீங்க. இந்த அரண்மனை இருக்கே, முதல்ல இங்க மந்திர தாக்குதல் நடந்துச்சு, இப்போ விஷ தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சா? சரி விடு, இனிமே இந்த கெட்டதை பத்தி நம்ம பேச வேண்டாம், நல்ல விஷயத்த பேசுவோம். நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஹல்வா. ஹல்வாவா? ரொம்ப நல்லா இருக்கு. எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? எங்க இருந்தா? நானே இத செஞ்சேன், என் கையால பண்ண. ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் நாம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எனக்கு அப்போ மந்திரனாலே பயம், ஆனா உனக்கு மந்திரனாலே கொள்ள பிரியம். நீ எப்பவும் உன்னை சொல்லிக்கிட்டே இருப்ப. என்ன மாயப்படுக்கையில வச்சு கூட்டிட்டு போவ. நான் வானத்தை தொடணும், மேகத்தை பார்க்கணும். அப்புறம் சந்திரகாந்தா, உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா? அப்ப எல்லா ஞாபகம் வந்துடுச்சா? இல்ல, நீ தானே சொன்ன எனக்கு மாயப்படுக்கையில பறக்கிறது பிடிக்கும்னு. நானா? நான் எப்ப அப்படி சொன்னேன்? அன்னைக்கு சொன்னியே, அதான் பழைய கதையில எனக்கு ஞாபகப்படுத்தினியே. அன்னைக்கா? அன்னைக்கு எப்போ? உமங், நீங்க என்ன பண்ற? கைதிகளுக்கு உணவளிக்க நேரம் வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க. இதோ வர்றேன். சந்திரகாந்தா, நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன், சரியா? மன்னிச்சிடுமா, நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். சந்திரகாந்தா, என்ன இப்படி பண்ண பாத்துட்ட? நான் மட்டும் வராம இருந்தா உமாங்க கிட்ட உன்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிருப்பியே. உமாங்க ஒரு அப்பாவின்னு உனக்கு தெரியாதா? அவன் பேச்சு வாக்குல யாருக்கிட்ட என்ன சொல்லுவான்னு உனக்கே தெரியாது. உனக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னு உனக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். சந்திரகாந்தா, இந்த ரகசியத்தை நீ ரகசியமா தான் வச்சிருக்கணும். சித்தி, உமாங்க என்னோட நண்பன். சின்ன வயசுல இருந்து என் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஆனா சந்திரகாந்தா, இப்போ உன்னோட சந்தோஷம் துக்கம் அது எல்லாத்தையும் விட உன் லட்சியம் பெருசு. இந்த லட்சியம் தான் உன்னோட நண்பன், அதுல உறுதியாயிரு. நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நான் முன்னாடி அதை தான் சொல்ல வந்தேன், ஆனா நீ அப்பவும் கிளம்பி போயிட்ட. என்ன விஷயம் சித்தி? நேத்து கஹனாவை யாரோ கொடுமையா தாக்கியிருக்காங்க. கஹனாவை கொடூரமா தாக்குனாங்களா? யார் சித்தி? தாக்குனது யாருன்னு தெரியல, ஆனா அது ஒரு சாதாரண மனுஷனோ மந்திரவாதியோ கிடையாது. அவன் ரொம்ப பயங்கரமானவன். அப்படி ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏதோ ஒரு பெரிய மாயாவி. மாயாவியா? ஆமா. அப்ப நான் காட்டுல இருந்தேன். அப்ப யாரும் நடந்து வர சத்தம் எனக்கு கேட்டுச்சு. பின்னாடி போய் பார்த்தா அது கஹனா. அப்புறம் நான் கெஹனா, கெஹனா, கண்ணை தரமா, இங்க பாரு, உன்னோட அத்தை வந்திருக்க. கெஹனா, இவ எங்க போயிட்டா? திரும்பவும் சந்திரகாந்தாவை கொல்ல போயிட்டாளா? நான் அவ்வளவு சொல்லியும் போயிட்டாளே, சரியான முட்டாள். ராட்சசனா? எந்த ராட்சச? நான் அவனை பார்க்கல, ஆனா அது எந்த சக்தியா இருந்தாலும் நல்ல சக்தி கிடையாது. அது கெட்ட சக்தி, ரொம்ப கொடூரமான ஆபத்தான சக்தி. அது கெட்ட சக்திகளை விட பயங்கரமானது. சந்திரகாந்தா,
நீ கொஞ்சம் எச்சரிக்கையாவே இரு. நான் ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்? ஒருவேளை அந்த அசுரன் அடுத்து இந்த அரண்மனைக்குள்ள கூட வரலாம், ஒன்ன தேடி கூட வரலாம். நம்ம எதிரிங்க ஊர்ல நாம இருக்கோன்றத நீ மறந்துடாத. மாய நகரத்தோட தலைநகரத்துல நாம இருக்கோம். இங்க நல்ல சக்திகளும் இருக்கு, கெட்ட சக்திகளும் இருக்கு. என்னன்னு தெரியல, அந்த கெட்ட சக்தி என்னவோ உன்னை தேடி வருமோன்னு எனக்கு தோணுது. உன்னை அழிக்க வீராவே வர வச்ச மாதிரி தெரியுது. நீ ஐராவதிக்கு செஞ்சு கொடுத்த ரத்த சக்தியத்தை முறிக்கிற வழி இன்னும் கிடைக்கல. அதுக்கான உபாயத்தை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது அந்த மாய வாளானது ஐராவதி கைக்கு போகாம தடுத்தாகணும். அந்த மாய வாள் மட்டும் ஐராவதிக்கு கிடைச்சிருச்சுன்னா அவ இந்த உலகத்தையும் ஆட்டி படைப்பா. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? பத்திரமா, இது இளவரசன் வீராவோட கட்டளை. நாங்க 2 பேரும் இங்கதான் காவல் புரியணும். இளவரசி சந்திரகாந்தாவை யாரும் அனுமதி இல்லாம பார்க்க கூடாதுன்னு இளவரசர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அதுக்கப்புறம் யாரும் உள்ள போகவே இல்லையா? இல்ல, உமங் மட்டும் வந்தாரு, அவரும் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் யாரும் வரல. அப்படின்னா ககனா வேற எங்கேயோ போயிருக்கா. எங்க போயிருப்பா?